தேவன் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அனுமதிக்கிறதுக்கு காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை அனுமதிக்கிறதுக்கு காரணம், நாம அவரை உள்ள இழுத்து போடணுமா. நாம அவரை உள்ள இழுத்து போடணும். நாம அவரை தலையிட சொல்லணுமா. இந்த எண்ணத்துல தேவன் சில காரியங்களை, சில விஷயங்களை நமக்கு அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? அனுபவிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை, எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம அவரை தலையிடும்படி கேட்டுக்கணுமா, நாம அவரை கூப்பிடணுமா, நாம அவரை நோக்கி பார்க்கணுமா, நாம அவரை உள்ள இழுத்து போடணுமா. அதுக்குத்தான் தேவன் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது உண்டு. அதனால தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நீ படுறா, நீ புரிஞ்சுக்கடா, இந்த விஷயத்திலே போகாது, இப்படியும் உண்டு. உதாரணமா சொன்னோம்னா, அன்னாள் தேவனை தன்னுடைய பிரச்சனையில உள்ள இழுத்து போடணும். அதுக்குத்தான் கர்ப்பத்தை அடைச்சாரு. கர்ப்பத்தை அடைச்சாரு. கர்த்தரை உள்ள இழுத்து அன்னாள் போடணும், வாங்க தலையிடுங்க அப்படின்னு. இப்ப சில பிரச்சனைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம், அவரை அந்த பிரச்சனையில தலையிடும்படி நாம் அவரை கூப்பிடணும். அதனால என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, உங்க பிரச்சனையை அனுமதிச்சதே அவர் தானங்க, அவர்கிட்ட போய் எப்படிங்க நீங்க போய் வாங்க கூப்பிடுறது அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரக்கூடாது. அதுதான் அந்த ட்ரூத். அவர் தானங்க அதை அனுமதிச்சாருங்க, அவர் தானங்க கர்ப்பத்தை அடைச்சாரு, அவர்கிட்டயே போய் நீங்க கூப்பிட்டா எப்படிங்க வருவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு, உணர்வு, தாட்டு, எண்ணம், நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாது. இதுக்காகத்தான் அவர் அனுமதிக்கின்றார். இவன் என்னைய கூப்பிடணும், இவனை நம்மளை கூப்பிட வைக்கணும், இந்த பிரச்சனையில நம்மளை தேட வைக்கணும், இவன் இதுக்கெல்லாம் அவனை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் அனுமதிக்கிறாரே தவிர, அனுமதிச்சு அவர்கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணித்தாங்க நம்ம எப்படி சொல்றதுன்னு நீங்க தயங்க கூடாது. ஆமென். இதுக்காகவும் தேவன் அனுமதிக்கின்றார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் நம்மளை எப்படி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் நம்மளை எப்படி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நாம திரும்பி பார்க்காததுனாலதான் நம்மளை இப்ப பார்த்துக்குவாரா அப்படிங்கிற சந்தேகமும் குழப்பமும் நமக்கு வருது. ஒவ்வொரு கட்டத்திலையும், இக்கட்டிலையும், தடுமாற்றத்திலையும் தேவன் நம்மளை எப்படி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நாம நினைச்சு பார்க்காதனாலதான், திரும்பி பார்க்காதனாலதான் இப்ப இருக்கிற ஒரு இக்கட்டுல, இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையில தேவன் நம்மளை சந்திப்பாரா, தேவன் நம்மளை பார்த்துக்குவாரா அப்படிங்கிற டவுட்டும் கன்ஃபியூஷனும் வருது. சங்கீதம் 106 எடுங்க. சங்கீதம் 106 எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 106 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 106 7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது பவரை, சக்தியை, வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். 7ஆம் வசனம் மட்டும்தான். அதுல கவனிச்சீங்கன்னா, சிவந்த சமுத்திரம் அடைச்சு கிடக்கு. சிவந்த சமுத்திரத்துக்கு இவங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரம், அவங்களுக்கு பின்னால பார்வோனின் படைகள், சேனைகள். முன்னாடி டோர் மூடி கிடக்கு, பின்னால ஆபத்து வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கும் சூழ்நிலை? முன்னால நகண்டு போறதுக்கு எல்லாமே வழி, எந்த வழியும் கிடையாது, முட்டுச்சந்து. பின்னால ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு உங்களை குத்த வந்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன செய்வீங்க? அப்படி ஒரு இக்கட்ல லாக் பண்ணாரு.
என்ன தேவன் எதிர்பார்த்தார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ண தவறிட்டாங்கன்னா, எகிப்துல எவ்வளவு நம்ம அடிமையா இருந்தோம், எப்படிப்பட்ட அடிமையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த எகிப்து அரக்கன்ட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுனா சாதாரண காரியமா? அப்படிப்பட்ட அரக்கன்ட்ட இருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாரு, இறங்குனாரு, இறங்கி களமாடினாரு, எவ்வளவு வேலைகளை பண்ணினாரு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, மீட்கிறதுக்காக. அப்படிப்பட்ட எகிப்தை விட்டு, எகிப்தின் அதிகாரத்தை விட்டு நம்மளை வெளியே எடுத்தாரு. ஈவன் அவங்களுக்கு இருட்டா இருந்தாலும் நமக்கு வெளிச்சமா இருந்துச்சு. அவங்களுடைய மிருகங்கள்லாம் செத்தா கூட நம்முடைய மிருகங்கள் சாகாம இருந்துச்சு. இவ்வளவு வித்தியாசங்கள்லாம் நம்ம மேல கிருபையை காமிச்சாரு, கிருபையின் திரட்சியை காமிச்சாரு அப்படின்னு சிவந்த சமுத்திர ஓரத்துல அடப்பட்ட போது, பின்னாடி ஆபத்து துரத்தும் போது அதை நினையாமல் போனார்கள். பாத்துக்குவாரா 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 கலகம் பண்ணினார்கள். எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே சாக நீ அழைத்து கொண்டு வந்தாய் மோசே அப்படின்னாங்க. மோசே மோசே அங்க சவப்பெட்டி இல்லையா, சவக்குழி இல்லையா, எங்களையே இங்க கொண்டு வந்த அப்படின்னு மோசைய கண்டம் பண்ணாங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க சங்கீதத்துல. எகிப்துல நினையாம போயிட்டாங்களே, எவ்வளவு வேலை பண்ணாரு, எவ்வளவு கிருபையின் திரட்சியை காமிச்சாரு. அதை நினைக்காம போய் அவரை கூப்பிடாம, இப்ப அவரை அழைக்காம, இதுக்குத்தான் இந்த முட்டுச்சந்துன்னு தெரியாம, இதுக்குத்தான் ஆபத்தை துரத்த விட்டான்னு தெரியாம, அவரை கூப்பிடாம, அவர் நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு எகிப்துல அப்படிங்கிறத நினைக்காம போனதுனாலதான் இப்ப நம்மளை பாத்துக்குவாரா சந்தேகம், குழப்பம், கேள்விக்கு மேல கேள்விகள் தான் வந்துச்சு. அப்ப எப்பயுமே உங்களுக்கு பாத்துக்குவாரா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் பாத்துக்கிட்டாரான்னு செக் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்க. அதான் பெருமாள் சொல்லுவாங்க, இதுவரை நடத்தினவர் இனி உங்களை நடத்துவார் சிஸ்டர். அதான் அப்ப இனி உங்களை நடத்துவாரா அப்படின்னா இதுவரை நடத்தினாரான்னு பாருங்க. இதுவரை நடத்தினாரா, அப்ப இனியும் உங்களை நடத்துவார் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டாரா, அப்ப இனியும் பார்த்துவார் என்பதற்கு அதுவே அத்தாட்சி, அதுவே ஆதாரம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.